சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் இணைய திட்டமிட்டுள்ளார். 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இறுதியாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பது கடினம். அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். பூத் கமிட்டிகள் அதிக அளவில் அமைக்க வேண்டும். நிர்வாகிகளுடன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினால் மட்டும் போதாது, மாநாடும் நடத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது அதிமுகவிற்கு வெற்றியை தேடி தராது. அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். குறுகிய காலத்தில் இது நடைபெற வேண்டும் என்று திட்டவட்டமாக மூத்த நிர்வாகிகளிடமும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடமும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது நடைபெறவில்லை என்றால் வேறு வழி கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னால் தான் செங்கோட்டையன் அவர்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கிறது. சில எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் நடக்கும். அது மட்டுமல்ல, அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பும் கேள்விக்குறியாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைமையும் மாறும். ஏனென்றால் 4 முனை போட்டி, இளைஞர்கள் அதிக அளவில் இந்த முறை ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள். அதிக அளவில் ஓட்டுக்களை செலுத்தினால் நிச்சயம் இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்துமே முற்றிலுமாக தவிடுபொடியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறும். ஏனென்றால் சட்டசபை தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு எதிராக வரும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறும். இதிலிருந்து தற்காப்பு கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைவதற்கு வழி என்ன, தொண்டர்களது மனநிலை என்ன என்பதை தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் உடன் இணைவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல முறை அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை திமுக விலைவேசியது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதிமுகவில் தான் இருப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடிக்கு பின்னால் துரோகிகள் இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. இதனால் ஓபிஎஸ் பின்னால் செங்கோட்டையன் செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிமுக செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் எந்த முடிவு எடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.